கண்டாந்திர நட்சத்திரம் அப்படின்னா என்னங்க? கண்டாந்திர நட்சத்திரம்ங்கிறது கேதுவோடைய நட்சத்திரங்கள் 3ம் புதனோட நட்சத்திரங்கள் 3ம் கண்டாந்திர நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறோம். அதில் முழு நட்சத்திரமும் உண்டா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. அஸ்வினியில் முதல் பாதம், மகத்தில் முதல் பாதம், மூலத்தில் முதல் பாதம். அதே போல் புதனோட நட்சத்திரங்களில் ஆயில்யத்தில் 4ஆம் பாதம், கேட்டையில் 4ஆம் பாதம், ரேவதியில் 4ஆம் பாதம். இந்த 6 நட்சத்திரங்களை தான் நம்ம கண்டாந்திர நட்சத்திரம்னு சொல்கிறோம். அதுவும் இந்த 6 பாதங்களில் இருக்கிற நட்சத்திர பாதங்களில் இருக்கிற கிரகங்களையோ ஒரு குழந்தை அந்த நேரத்தில் பிறக்கும் போதோ கண்டாந்திரம் ஏற்படுது. அதில் பார்த்திங்கன்னா உள்ளே போய் பார்த்தா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இங்கே சொல்கிறது என்னென்னா, இந்த கண்டாந்திர நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்தாலும், கண்டாந்திர நட்சத்திர பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் அதுக்கான சாந்தி பரிகாரங்கள் செய்வது மிகவும் அவசியம். இல்லைன்னா அது பாதிப்பை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அதனுடைய தசாபுத்திகள் அந்த இடத்துல பாவகிரகங்களோட பார்வை, பாவகிரகங்கள் வரும்போது நிறைய பாதிப்புகளை சந்திக்கிறாங்க அந்த நபர்கள். அதனால் கண்டிப்பாக பரிகாரம் செஞ்சுக்கிறது ரொம்ப சிறப்பு. வாழ்க வளமுடன்.